பேர் சையத் இப்ராஹிம், பாண்டிபஜர்ல இருந்து வந்திருக்கேன். கபர் வழிபாடு சந்தனக்கூடலாம் கூடாதுன்னு சொல்றீங்க. ஆனா முதல்ல இருந்தே நம்ம முன்னோர்கள்லாம் செஞ்சுட்டு தான் வராங்க. உங்களோட பெரிய ஆலிம்கள்லாம் பெரிய உலமா பெருமக்கள் ஆதரிக்கிறாங்க. அப்பமே தடுக்காம நீங்க இப்போ வந்து அதை தடுக்கணும்னு சொன்னா அது முடியாத காரியம் தான். அப்பமே தடுத்து கூடாதுன்னு சொல்லியிருந்தா இதா இருக்கும். இப்பமே அதை கூடாது, அது இது இல்லைன்னு சொல்றீங்க. உலமா பெருமக்கள் இன்னும் ஆதரிக்கிறாங்க. தலைமை ஆட்சி முதல்கள் ஆதரிக்கிறாங்க. அதுக்கு விளக்கம் தரும். அதாவது ஒரு காரியத்தை ஒழிக்க முடியுமா முடியாதா அது நமக்கு தேவையில்லாத ஒன்று. முடியும்னு நம்ம நினைக்கவே கூடாது. வழங்குதா? சொன்னியா சொல்லலையா இதான் கேள்வி. எல்லாம் கேட்பான். நீ சொல்ல வேண்டியது சொன்னியா? அப்ப வர்றது வராது என் கையில் இருக்குது. வர்றான் வராம போனா அது ஏன் பொறுப்புல? அது இதுதான் இஸ்லாத்தின் நிலைப்பாடு. அப்ப என்ன நம்ம பார்க்கணும்? அதுக்கடுத்து இன்னொன்னு அவர் என்ன கேட்கிறாருன்னு கேட்டா, இவ்வளவு காலமா நடக்குதுல, இவ்வளவு காலமா சமுதாயத்தில் இருக்குதுல, அப்ப இவ்வளவு காலமா உள்ள உலமாக்கள்லாம் தெரியாம சொன்னாங்க அப்படிங்கிற கேட்கிறாரு. இப்ப என்ன நீங்க பார்க்கணும்னு கேட்டா, இப்ப ஹதீஸ் நம்ம சொல்றோம்ல, புகாரிங்கிறோம், முஸ்லீம்ங்கிறோம், அபூதாவுத் திருமதிங்கிறோம், இதெல்லாம் இப்ப நாங்க எழுதுனதா? இல்ல. போன நூற்றாண்டுல எழுதுனதா? இல்ல. அதுக்கு முதல் நூற்றாண்டுல எழுதுனதா? இல்ல. 500 வருஷத்துக்கு முந்தைய எழுதுனதா? இல்ல. 1000 வருஷத்துக்கு முந்தைய எழுதுனதா? இல்ல. ஏறக்குறைய 1100 வருஷத்துக்கு முன்னாடி, 1200 வருஷத்துக்கு முன்னாடி எழுதுனது இந்த நூல்கள் எல்லாம். புகாரி முஸ்லீம்னு சொல்றோமே, அதுல இருந்து உங்களுக்கு ஆதாரத்தை காட்டுறோம். நீங்க எப்ப நீங்க புதுசு நீங்கள சொல்லணும், நாங்களா புதுசா ஒரு அதிர்ச்சி செட்டப் பண்ணிக்கிட்டு இந்த புத்தகத்துக்கு சொன்னா நீங்க நம்பலாம். நாங்கள் எடுத்து காட்டக்கூடிய சான்றுகள் எல்லாம் நீங்கள் உங்க முன்னோர்கள்ங்கிறீங்களே, அதுக்கெல்லாம் முன்னோர்கள் எழுதி வச்சது. நீங்க யாரை முன்னோர்கள் சொல்றீங்களோ, நீங்க முன்னோர்கள் யார சொல்றீங்க? உங்க தகப்பனார முன்னோருங்கிறீங்க, உங்க பாட்டனார முன்னோருங்கிறீங்க, உங்க முப்பாட்டனார முன்னோருங்கிறீங்க, ஒரு 5 தலைமுறை சொல்லுவீங்க. இவங்க எல்லாம் ஒரு 300 வருஷத்துக்குள்ள வந்துடுறாங்க. நாங்கள் இப்ப எடுத்து காட்டக்கூடிய சான்றுகள் எல்லாம் அதுக்கு முந்தின முன்னோர்கள். ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லத்துக்கு பிறகு 100 வருஷத்துல, 200 வருஷத்துல, 300 வருஷத்துல வந்து வாழ்ந்த நல்லடியார்கள் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொற்களை எல்லாம் திரட்டி வைத்திருக்கிறார்களே, அதுல இருந்து காட்டுறோம். ஒண்ணு. ரெண்டாவது, இந்த ஆதாரமான நூல்கள் எல்லாம் அவர்களும் ஒத்துக்கொண்டது. எவர்கள்? எந்த உலமாக்கள் சந்தன கூட்டை ஆதரிக்கிறார்களோ அவர்கள் முஸ்லிம்ங்கிற ஹதீஸ் கிதாப் மறுக்க மாட்டார்கள். அதையெல்லாம் ஓதித்தான் மௌலவி பட்டம் வாங்கிட்டு வர்றாங்க. பாடத்திட்டத்திலேயே அது இருக்கு. எல்லா அரபு கல்லூரிகளிலையும் சஹீஹுல் புகாரி பாடத்திட்டத்தில் இருக்கிறது. அப்ப நாங்க அங்கேருந்து எடுத்து காட்டும் பொழுது நீங்க என்னத்தை காட்டணும்னு பார்க்கணுமே தவிர இன்னைக்கு சொல்றான்னு நீங்க பார்க்க கூடாது. விளங்கிருச்சா? இப்ப விஷயத்துக்கு வருவோம். சந்தன கூடு இருக்கலாமான்னு கேக்குறீங்க. இப்ப நாம ஹதீஸ் எடுத்து பார்க்கிறோம். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்ன ஒரு செய்தி புகாரியிலேயே முஸ்லிம்ல இடம்பெற்ற ஒரு செய்தி. 1100 வருஷத்துக்கு முன்னாடி எழுதப்பட்ட தொகுக்கப்பட்ட அந்த நூலில் இடம்பெற்றிருக்கிற செய்தி. எல்லா மதரசாக்கள்லையும் அங்கீகரிக்கிற சஹீஹுல் புகாரியில வந்திருக்கிற செய்தி. அது என்ன சொல்லுது? லஅனல்லாஹுல் யஹூத வன் நஸாரா இத்தகது குபூர் அன்பியாஹிம் மசாஜித். ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மரண வேலை நெருங்கிடுறாங்க. அதாவது 5 நாள் இருக்குது, மூத்தா போறதுக்கு 5 நாள் இருக்கு. அந்த நேரத்தில் வந்து மயக்கமும் தெளிவும் மூச்சையும் தெளிவுமா இருந்துட்டு இருக்கிறாங்க. திரும்ப மூச்சையா விழுகுறாங்க, மர எந்திரிக்கிறாங்க, பள்ளியாசலுக்கு போகணுங்கிறாங்க, மறுபடியும் மயக்கம் போட்டு விழுந்துடுறாங்க. இப்படியான ஒரு நிலையில அன்னை ஆயிஷா சித்திகா ரலியல்லாஹு அன்ஹா அவர்களுடைய மடியில சாய்ந்து கொண்டிருந்த ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் திடீர்னு எந்திரிக்கிறாங்க. எந்திரி சொல்றாங்க, லஅனல்லாஹுல் யஹூத வன் நஸாரா, யகூதிகளையும் நசாராக்களையும் அல்லாஹ் சபிக்கட்டும், அல்லாஹ்வுடைய சாபம் இறங்கட்டும். இறங்குகிறது. ஏன் இறங்குகிறது தெரியுமா? இத்தகது குபூர அன்பியாஹிம் மசாஜித், தங்கள் நபிமார்களுடைய கபர்களை எல்லாம், அடக்கத்தலங்களை எல்லாம் வணக்கத்தலங்களாக ஆக்கிவிட்டார்கள். அதனால நாசமா போட்டும். நபிமார்கள் அடக்கம் செய்யப்பட்ட இடங்களை வணங்குவதற்குரிய இடமாக ஆக்கிவிட்டார்கள், தர்காக்களாக ஆக்கிவிட்டார்கள். அதனால அவர்களுக்கு சாபம் என்று ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எச்சரிக்கிறாங்க. அப்ப நபிமார்களுடைய கபரா இருந்தா கூட அதை வணக்கத்தலமா ஆக்க கூடாதுன்னா, இந்த அவுலியாலாம் நபிமாருக்கு ஈக்குவலா? நபிமார்கிட்ட நிக்க முடியுமா இவங்க எல்லாம்? அப்ப நம்ம விளங்குறோம், ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் காட்டின வழிமுறைக்கு இது மாற்றம். முடிஞ்சு போச்சு. அப்படி எச்சரிச்சதுனாலதான் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்ன இல்ல, தர்கா இல்ல, சந்தன கூடு இல்ல, உண்டியல் இல்ல, காணிக்கை இல்ல, கையேந்திரது இல்ல, நேர்ச்சை இல்ல, அங்க போய் தங்குறது இல்ல, எதுவும் கிடையாது. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் போயிட்டாங்க. ஆயிஷா நாயகி சொல்றாங்க,
லவ்லா ذالிக லஉப்ரிஸ கப்ருஹு புகாரில் வருது. இப்படி ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எச்சரிக்கை பண்ணி இருக்காவிட்டால் அவர்களுடைய கபர் உயர்த்தி கட்டப்பட்டிருக்கும். ஆயிஷா நாய் சொல்றாங்க, ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மௌத்தா போறதுக்கு கொஞ்சம் முன்னாடி இந்த எச்சரிக்கை பண்ணலன்னு சொன்னா அவர்களுடைய கபரும் தர்காவா போயிருக்கும். இந்த உம்மத்துக்கு எச்சரிக்கை பண்ணிட்டு போயிட்டாங்க. அதே மாதிரி தங்கள் பகுதியில கபரை உயர்த்தி உயர்த்தி கட்டக்கூடிய ஒரு செயல் நடப்பதை கேள்விப்படுறாங்க. கேள்விப்பட்ட உடனே மருமகன் அலியை கூப்பிடுறாங்க. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வாழும் பொழுது என்ன கூப்பிடுறாங்க? லா தத அலல் அர்லி கப்ரம் முஷ்ரிஃபன் இல்லா சவைதஹு. அலியே, இந்த மதீனாவில் உயர்த்தி கட்டப்பட்ட எந்த கபரா இருந்தாலும் தரைமட்டமாக்கி விட்டு வா. மருமகனுக்கு உத்தரவு. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மருமகனுக்கு ஆர்டர் போடுறாங்க. சஹீஹ் முஸ்லிம்ல, முஸ்லிம்ங்கிற எல்லா மர்சவல இருக்கிற கிதாபு, நாங்க தயாரிச்ச கிதாப் இல்ல, எல்லாரும் அதை ஒத்துக்கொண்டது. அரபி டெக்ஸ்டோட வாசிக்கிறேன். லா தத அலல் கப்ரம் முஷ்ரிஃபன் இல்லா சவைதஹு. உயர்த்தி கட்டப்பட்ட எந்த கபரையும் தரைமட்டமாக்காமல் விடாதே என்று எச்சரிக்கிறாங்க. அது மாத்திரம் இல்ல, பின்னர் அலி ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் ஆட்சிக்கு வருகிறார்கள். அவர்கள் ஆட்சிக்கு வந்த பொழுது மறுபடியும் ஆங்காங்க கபர்கள் முளைக்கிறது. இந்த கபரு முளைக்கிறது சமூகத்தை சாபக்கேடு நினைக்கிறேன். அந்த காலத்துல முளைச்சிக்கிட்டே தான் இருக்குது, இடிச்சுக்கிட்டே தான் இருக்கிறாங்க, சொல்லிக்கிட்டே தான் இருக்கிறாங்க, புதுசு புதுசா முளைக்குது. அப்ப கபரு கட்டப்பட்ட உடனே அலி ரலியல்லாஹு அன்ஹு என்ன பண்றாங்க தெரியுமா? தன்னுடைய படை தளபதி அபுல் ஹய்யாஜ கூப்பிட்டு சொல்றாங்க, அபாஸுக அலாமா பாஸனி அலைஹி ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எந்த வேலைக்காக என்னை அனுப்பினார்களோ அந்த வேலைக்கு உன்னை அனுப்புகிறேன். ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒரு காலத்துல என்ன வேலை செய்வதற்கு என்னை அனுப்பினார்களோ அந்த வேலைக்கு உன்னை அனுப்புறேன். இருக்கிற ஒரு கபரை கூட விடாம இடிச்சுட்டு வா. முடிஞ்சு போச்சா கதை? அப்புறம் என்ன கபரு? அப்புறம் என்ன சந்தனம் கொடுங்கற? பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மரண வேளையில் இருக்கும் பொழுது லா தஜாலு கபரி ஈதா, என்னுடைய கபரில் விழா நடக்கும் இடமா ஆக்கி விடாதீர்கள் சொன்னாங்க. சமுதாயத்துக்கு சொன்னாங்க. அல்லாஹ்வுக்கு துஆ செஞ்சாங்க, அல்லாஹும்ம லா தஜல் கபரி வஹன யௌமத். இறைவா, என்னுடைய கபரை ஒரு வழிபாட்டு தலம் ஆக்கி விடாதே. அல்லாஹ்ட்ட ஒரு துஆ, மக்களுக்கு ஒரு வேண்டுகோள், கடுமையான எச்சரிக்கை, முன் சமுதாயத்துக்கு ஏற்பட்ட கதி எல்லாத்தையும் சொல்றாங்க. இன்னும் சொல்றாங்க, என்ன சொல்றாங்க தெரியுமா? உலாயிக இதா மாத்த ஃபீஹிம் ரஜுலு சாலிஹு வனவ் அலா கபரிஹி மஸ்ஜிதா. சஹீஹுல் புகாரியில இடம்பெற்றிருக்கக்கூடிய ஆதாரபூர்வமான ஹதீஸ். இதுக்கு என்ன அர்த்தம்? அந்த மக்கள் இருக்கிறார்களே, ஒரு நல்ல மனுஷன் சாவ முடியல, அத வழிபட ஆக்கி போறாங்க. ரசூலுல்லாஹ் சொல்றாங்க, உலாயிக்க அவர்கள் எப்படிப்பட்டவர்கள் என்றால், கிறிஸ்தவர்கள் எப்படிப்பட்டவர்கள் என்று சொன்னால், யூதர்கள் எப்படிப்பட்டவர்கள் என்று சொன்னால், இதா மாத்த ஃபீஹிம் ரஜுலு சாலிஹு, சாலிஹான ஒரு மனிதன் மௌத்தா விட்டான் என்று சொன்னால் வனவ் அலா கபரிஹி மஸ்ஜிதா, கபர்ல ஒரு வழிபாட்டு தலத்தை எழுப்பி விடுகிறார்கள். அதோட நிறுத்திக்கல, உலாயிக்க ஷிராருல் ஹல்கி இந்தல்லாஹ், அல்லாஹ்விடத்தில் படைப்புலையே மகா கெட்டவர்கள் இவர்கள் தான். அல்லாஹ்வால் படைக்கப்பட்ட படைப்புகளிலேயே மகா 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 கெட்டவர்கள் யார்? இவர்கள் தான் எச்சரிக்கிறாங்களே. இதுதான் நீங்கள் கவனிக்கணுமே தவிர, இத்தனை வருஷமா இருந்துச்சு, இத்தனை வருஷமா அஜர்த்து சொல்லலையே, ஏன் அஜர்த்து வரதட்சணை வாங்கிட்டு கல்யாணம் பண்றாரு? அப்ப சரிண்டாயிருமா? வரதட்சணை வாங்குற கல்யாணத்துல போய் அல்பாத்தியாங்கிறாரு. அஜர்த்துனா என்ன? அவர் என்ன வகி வந்தவரா, பரிசுத்தமானவரா? நானே ஒண்ணு செய்வேன் அதனால மார்க்கமாயிருமா? அல்லாஹ் என்ன சொன்னா அது மார்க்கம், அல்லாஹ்வுடைய ரசூல் என்ன சொன்னாங்களோ அது மார்க்கம். வேற யாரும் நம்பிக்கைக்கு இந்த மார்க்க நம்பிக்கையான ஆளுங்க கிடையாது. அல்லாஹ் ரசூலை தவிர யாரையும் 100% நம்ப முடியாது. இதுதான் இஸ்லாம் அடிப்படை. அப்ப குர்ஆன்ல இருந்து நாங்க ஆதாரம் காட்டும் பொழுது, ஹதீஸ்ல இருந்து காட்டும் பொழுது இவ்வளவு நாளா இருக்குது, இந்த ஆலிம் சொல்லலையே, இதெல்லாம் பேசக்கூடாது, தப்பு.